லவ் ஃபார் ஹோலினர், பரிசுத்தத்திற்கு ஒரு அன்பு, பரிசுத்தத்தின் மேலே ஒரு அன்பு. லவ் ஃபார் ஹோலினஸ். நாம் அடிக்கடி ஒரு பாட்டு பாடுறோம், தூய தூய தூயா, ஹோலி ஹோலி ஹோலி. அதை எழுதியது பிஷப் ஹீபர் என்பவர், ஒரு அருமையான தேவனுடைய மனிதர். பிஷப் ஹீபர் அவர் தான் எழுதினார் இந்த தூயா 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 என்கிற இந்த பாடல், ஆங்கிலத்திலே ஹோலி ஹோலி ஹோலி. அந்த பாடலை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வர்ற அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, அது அந்த திருத்துவ தேவனை பற்றிய ஒரு பாடல். பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாகிய தேவன் பரிசுத்தர், பரிசுத்தாவியானவருடைய தேவன், தேவியானவராகிய தேவன், அவருடைய பெயரே பரிசுத்தாவியானவர், அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அது எப்படி சாத்தியமாயிட்டு தெரியுமா? திருவசனம் சொல்லுகிறது, நீர் நீதியை விரும்பினீர். யூ லவ்ட் ரைச்சியஸ்னஸ். நீர் நீதியை விரும்பினீர். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீதியின் மேல் அந்த அந்த அன்பு இருக்கணும். அது மேலே இஃப் யூ வாண்ட் டு பி ஹோலி, நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டுமானால் பரிசுத்தத்தின் மேல் உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருக்கணும். நீதியின் மேல் பசி, நிதியின் மேல் இல்லை, நீதியின் மேல். நீதியின் மேல், நாட் ஆன் ரிச்சஸ் பட் ஆன் ரைச்சியஸ்னஸ், நாட் ஆன் நிதி பட் ஆன் நீதி. நீதியின் மேல் பசி தாகம். பசி தாகம்னா இது என்னன்னா ஒரு பேஷன். வேற வேர்டு கிடைக்காம அதை போட்டிருக்காங்க, ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட். ஒரு பேஷன், ஒரு பேஷன் க்ரை ஃபார் த வேர்டு ஆஃப் காட் அண்ட் ஃபார் ஹோலினஸ். பரிசுத்தத்தின் மேல் வாஞ்ச. நம்ம ஏற அநேகர் நம்ம பரிசுத்தமாக வாழலை தெரியுமா? பரிசுத்தத்தை நம்ம நேசிக்கவே இல்லையே. ஆண்டவர் பரிசுத்தத்தை நேசித்தாரே இயேசு கிறிஸ்து. நீதி விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார். எனவே தான் ஆனந்த தைலம் அவர் மேல் கொட்டியது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்தம் நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ஆரம்ப நாட்களில், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே நல்லா யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே ஒரு சின்ன பொய் சொல்லிட்டோம்னா, ஐயோ பொய் சொல்லிட்டோம்னு சொல்லி நமக்கு மனசாட்சி அப்படியே உறுத்தும். தவறான ஒரு காரியத்தை நாம் செய்துட்டோம்னு சொன்னால், ஐயோ செய்துட்டோமேன்னு சொல்லணும். ராத்திரி படுத்தா தூக்கம் வராது, புரண்டுட்டு கிடப்போம் படுக்கையில். என்ன ஆச்சுது? அந்த மனசாட்சியெல்லாம் எங்கே போச்சுது? ஒரு ஷார்ப் கான்ஷியன்ஸ் வச்சுருந்தோம்ல, ஒரு கூரிய மனசாட்சி வச்சுருந்தோம்ல, அதை எப்படி மழுப்பிட்டோம்? அதோடு ஆர்கியூ பண்ணுறோம். when you argue with your conscience become blunt. உங்களுடைய மனசாட்சியோடு நீங்கள் விவாதிக்கும் பொழுது உங்கள் மனசாட்சி மழுங்கி போகும். நமக்கு ஆண்டவர் கொடுத்துற மனசாட்சி தேவன் தந்த தீபம். அந்த தீபத்தை நம்ம ஃபூன்னு சொல்லி ஊதி அணைச்சிடக்கூடாது. பிறகு உங்களுக்கு என்ன செய்தாலும் அது தப்பாகவே தெரியாது. எல்லாரும் செய்கிறாங்க, நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லி வந்துடும். இந்த நாளிலே ஆண்டவரே, என்னை நீர் உம்முடைய குமாரனை போல பரிசுத்தமாக்கும், ஒரு பவுலை போல நீர் என்னை பரிசுத்தமாக்கும். பரிசுத்த வாழ்க்கையிலே நான் வளர வேண்டும். வேத புத்தகத்திலே கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தத்தை குறித்த வளர்ச்சி. நீதியாக இருக்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக. பாருங்க என்ன அழகா அந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் ஒரு படியாக வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி. பொதுவாக இந்த பரிசுத்தத்தில் இரக்கம் என்பது திடீரென்று நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படையாக தான் நடக்கும். பின்வாங்குதல் எப்பொழுதுமே திடீரென்று நிகழ்வதில்லை. நல்லா கவனிச்சிக்கங்க. மேபி தேர் ஆர் சம் ஆஃப் யூ சிட்டிங் ஹியர் ஹூ ஆர் பேக்ஸ்லைடன். இங்கே ஒரு சிலர் பின்வாங்கியவர்கள் நீங்கள் உட்கார்ந்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக சபைகளிலே உண்டு. சிலருடைய பின்வாங்குதல் வெளியே தெரியும், சிலருடைய பின்வாங்குதல் வெளியே தெரியாது. சினிமாவுக்கு போகிறதும், சிகரெட் குடிக்கிறதும், மதுபானம் அருந்துவதையும் பார்த்தால் அது வெளிப்படையான ஒரு பின்வாங்கு. ஆனால் உள்ளே இருந்துக்கிட்டு பாட்டு பாடிட்டு கை தட்டிக்கிட்டு எல்லாம் செய்துக்கிட்டே நம்ம இருதயத்தில் நாம் பின்வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பின்வாங்குதல் படிப்படையாக வரும். எப்படி வரும் தெரியுமா? முதல்ல துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடப்போம், பிறகு பாவிகளுடைய வழியில் நிற்போம், பிறகு பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காந்துருவோம். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். முதல்ல சும்மா அப்படி போய் பார்ப்போமேன்னு போவோம், பிறகு கொஞ்சம் நின்று பார்ப்போமேன்னு பார்ப்போம், பிறகு அங்கேயே சீட் போட்டு உட்காந்துருவோம். இந்த தவளை பார்த்துருக்கீங்களா? இந்த தவளையை ஒரு சுடுதண்ணி பாத்திரத்தில் தூக்கி போட்டால் அப்படியே அது ஜம்ப் பண்ணிடும். ஆனால் குளிர்ந்த பாத்திரத்தில் அதை நீங்கள் தண்ணியில் அந்த தவளையை போட்டு
கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக்குங்க. சூடாக்க நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்க, நல்லா வாமாக இருக்க அப்படின்னு இருந்துகிட்டே இருந்து நீங்கள் சூடாக்காக்க அதுக்குள்ளே இருந்து செத்துக்குவோம். இது சின்ன கிளாஸில் சொல்லி கொடுத்தது. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, சரி, எவ்ரிபடி இஸ் டூயிங் இட், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாயிரும். சங்கீதக்காரன் அழகாக 19ஆம் சங்கீதத்தில் சொல்கிறான், திருப்புங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சங்கீதம் 19. அதில் எவ்வளோ அழகாக ஒன்றொன்னா வருது பாருங்கள். சங்கீதம் 19 முதல்ல 12ஆம் வசனத்தில் பிழைகள். ஃபஸ்ட்டு எரர்ஸு. முதல்ல அவன் செய்கிறது எரர்ஸு, வெறும் பிழைகளாக தான் இருக்கும், மிஸ்டேக்ஸாக இருக்கும். பிறகு அடுத்தாப்புல என்ன வருது அப்படின்னு சொன்னால், இட் வில் பிகம் மறைவான குற்றங்கள், சீக்ரெட் ஃபால்ஸ். முதல்ல எரர்ஸு, பிறகு ஃபால்ஸு. அடுத்தது 13ஆவது வசனத்தில் பாருங்க, துணிகரமான பாவங்கள். அதுக்கு பிறகு ப்ரிசம்ஷுவஸ் சின்ஸு. அதையும் தாண்டி போனால் அந்த 13ஆம் வசனத்தில் பின்பக்கத்தில் பெரும் பாதகம். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது பாருங்க. முதல்ல எரர்ஸு, பிழைகள், பிறகு குற்றங்கள், 3வது பாவங்கள், 4வது பெரும் பாதகம். நல்லா புரியுதா உங்களுக்கு? அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி இறங்குது பார்த்தீங்களா? எடுத்தவொடனே பெரும் பாதகம் யாரும் செய்ய மாட்டாங்க. எடுத்தவொடனே பெரிய பாவத்துக்குள்ளே போக மாட்டாங்க. கொஞ்சம் எரர்ஸு, பிறகு ஃபால்ஸு, பிறகு சின்ஸு, பிறகு இட் இஸ் கிரேட் டிரான்ஸ்கிரிப்ஷனில் அதை நமக்கு முடிஞ்சிடும். ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை இந்த நாளிலே தந்து கொண்டிருக்கிறார். யோபுவை பற்றி அவனுடைய புத்தகத்திலே வாசிக்கிறோம், அவனை மாதிரி ஒரு நீதிமானே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நீதிமான் உலகத்தில் கிடையவே கிடையாது. பூமி எங்கும் அவனை மாதிரி ஒரு பரிசுத்தவான் கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவரே சொல்கிறார். அதுவும் சாத்தான்ட்டு சொல்கிறார். ஸோ எக்ஸாஜரேஷன் கிடையாது, ட்ரூத்து தான் அவர் சொல்கிறார். ஆனால் அந்த 42ஆம் அத்தியாயம் வரைக்கும் நீங்கள் கடைசியில் வரும்போது யோபு என்ன சொல்கிறான் தெரியுமா? எனக்கு ஒரு பெரிய சவால். அழகாக அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? இது வரைக்கும் காதுனால தான் உம்மை கேட்டிருக்கிறேன், இப்போ என் கண்ணு உம்மை பார்க்குது. நான் தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து என்னை அருவறுத்து நான் மனஸ்தாபப்படுகிறேன். So far I have heard of you only through my ears. Now my eyes see you. So I abhor myself and repent in dust and ash. பாருங்க, ஆண்டவரே ஒருவனை குறித்து அவனை போல நீதிமான் யாரும் இல்லை என்று சாட்சி கொடுத்த பிறகு அவன் பரிசுத்தத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கான் பாருங்க. பரிசுத்தத்தில் ஏன்னா அந்த லைட்டுக்கிட்ட போயிட்டே இருக்கான். கேண்டில் லைட்டில் இருக்கும்போது ஷர்ட்டில் இருக்க அழுக்கு தெரியாது, 40 வாட்ஸில் தெரியாது. கிட்ட போக 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 ஆண்டவரிடத்தில் நெருங்க 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 அங்கங்கே இருக்கிற அழுக்குகள் எல்லாம், ஆவியிலும் மாம்சத்திலும் இருக்கிற ஒட்டி கொண்டு இருக்கிற அசுசிகள் எல்லாம் ஒன்றொன்றாக வெளியே தெரிய ஆரம்பிக்கின்றன. அங்கதான் ஒரு கழுவுதல். அதனால தான் கல்வாரியின் அடியிலேயே நம்ம கிடக்க வேண்டும், அங்கேருந்து வெளியே போக முடியாது. இம்மானுவேலின் ஊற்று, இம்மானுவேலின் இரத்த வெள்ளம் நம்ம மேல அப்படி ஓடிட்டே இருக்கணும். இந்த கூழாங்கற்கள் எப்படி ஒரு ஆற்றின் அடியிலே கிடக்கிறது போல, தண்ணீர் அதன் மேல் ஓடிக்கொண்டே இருக்கிறது போல, அந்த இம்மானுவேலின் இரத்தத்திற்கு அடியிலே நாம் எப்பொழுதும் அங்கே தஞ்சம் புகுந்து கழுவப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இதான் அந்த வசனம் சொல்கிறது, the blood of the Lord Jesus Christ cleanses us from all sin. அது ஆக்சுவலாக present continuous tense. It keeps cleansing us from all sin. நம்மை கழுவிக்கொண்டே இருக்கிறது என்பது அதனுடைய பொருள். அப்போ எப்படி அது கழுவிக்கொண்டே இருக்கும்? நம்ம அதிகமாக உணர உணர அந்த கழுவுதல் நமக்கு கூடுதலாக நம்ம கொண்டே இருக்கும். ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 14ஆம் அத்தியாயம் 18ஆம் வசனம். இதை நீங்கள் வாசித்திருப்பீங்க ஏற்கனவே. நீதிமொழிகள் 4:18 என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தம் சொல்லி பாருங்க. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். என்ன அழகான ஒரு டெக்ஸ்ட் பாருங்க. The path of the righteous will be like the sun that gets brighter and brighter until the noonday. காலையில் சன் வரும்போது கொஞ்சம் மைல்டாக இருக்கும். ஆனால் வர 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 அது பிரைட்டாகி அந்த ஜெனித்துக்கு வந்த உடனே இட் ஹேஸ் இட்ஸ் ஃபுல் பிரைட்னஸ். என்ன அது எப்படி இருக்கும்? நீதிமானுடைய பாதை அப்படி பரிசுத்தின் மேல் பரிசுத்தம், தூய்மையின் மேல் தூய்மை அவன் அடைஞ்சி அவன் வளர்ந்து கொண்டே இருப்பான். அதனால தான் சர்ச் மீ ஓ காட் என்று சொல்லி அந்த அருமையான பாடல், அந்த பாடல் அவ்வளோ ஒரு அருமையான பாடல்.
என்னை ஆராய்ந்து பாரு ஆண்டவர். Search me, O God, and know my heart today. Try me, O Savior, know my thoughts, I pray. See if there be some wicked way in me. Cleanse me from every sin and set me